Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல ஃபிளாட் லோட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சிட்டு எம்போஸ் லோட் எப்படி போடுறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரி வாங்க போலாம். எந்த லோடிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, அது வந்து எம்போஸ் லோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட் லோடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்துட்டு அரை இன்ச்சுக்கு தான் அந்த டிசைனோட அகலம் இருக்கணும். ரொம்ப அகலம் போயிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப அகலமான இடத்துல லோடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நூல் வந்து தூக்கிக்கு மேலே ஸ்டிச் வந்து தூக்கி தூக்கி தெரியும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமில் போட்டிருக்கிறப்ப அது அவ்வளோக்கா தெரியாது. பட் ஆனால் ஃப்ரேமை கழட்டிட்டீங்க அப்படின்னா அந்த நூல் தூக்கிக்கு, ஏன்னா அவ்வளோ லென்த்துக்கு வந்து அது ஸ்டிஃபாக நிற்காது. அது நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்து எம்போஸாக போட்டாலும் சரி. ஸோ அதனால் அரை இன்ச்சுக்கு தான் இருக்கணும் அதோட அகலம். ஸோ அதுக்கு அந்த அரை இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற டிசைனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து லோடு கொடுக்கணும். நீங்கள் எந்தெந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு லோடிங் கொடுக்கலாம் அப்படின்னா, அது வந்து ஃப்ளாட் லோடாக இருக்கட்டும், எம்போஸ் லோடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து மெயினாக லீஃபுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து லோடு கொடுப்போம். அப்புறம் கிரசன்ட் ஷேப்பில் இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மாதிரி லீஃப் வந்து வரைஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து ஃப்ளாட்டாக எப்படி லோடு கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். லீஃபோட இந்த கார்னரில், அதாவது மேலாக இருக்கிற கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அழகாக வரும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எப்பயும் போல் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸாக, இதுவும் சேம் அதே கிராஸ் தான். இங்கே குத்திட்டு இந்த கீழே குத்துற குட்டி லாக் வந்து இதோட கீழே, இந்த டிசைனோட கீழே வரணும். அதே மாதிரி இங்கே இதுக்கு பக்கத்துலேயே வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேலேயே போட்டால் போதும். இங்கே வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு மேலே எப்பயும் போல தான் கீழே வந்துட்டு ஸ்டிச் கொண்டு வரப்போ குட்டி லாக் வந்து கீழே பார்த்த மாதிரி போடணும். மேலே ஸ்டிச் கொண்டுட்டு போகிறப்ப லாக் வந்து மேலே பார்த்த மாதிரி போடணும். ஆனால் கண்டிப்பாக கிராஸாக தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். அதை மட்டும் ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வரப்போ கீழே வர வர நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து இப்படி பக்கம் பக்கமாக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம கிராஸாக தான் கொண்டுட்டு வரணும், கீழே கொண்டுட்டு வர முடியாது. அதனால் அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து நல்லா தெரியும். எந்த ஒரு டிசைனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வெறும் ஃபில் பண்ணிவிட்டு விடுறத விட அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. அவுட்லைனுக்கு வந்துட்டு நான் எகெயின் வந்து ஜரி த்ரெட்லேயே கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கொடுக்கலாம். இதே சேம் கலரில் கூட கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் வந்து உங்களுக்கு இதில் நல்லா ஆப்போசிட்டாக தெரியணும், அந்த டிசைன் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அவுட்லைன் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு கூட உள்ளே ஃபில் பண்ணலாம். பட் என்னென்னா அவுட்லைன் போட்டு உள்ளே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறப்ப பக்கத்து இதை ஒட்டி வந்து ஒரு கேப் விழுவும். ஸோ அதுக்கு ஒரு அவுட்லைன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ஃபில் பண்ணிட்டு தான் வந்து அவுட்லைன் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்களா இந்த லீஃப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்தா தான் அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக தெரியும். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா லீஃபும் வந்து இதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். என்னென்னா ஷேப்பு மட்டும்தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் அடுத்த டிசைனில் உங்களுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ளே வந்து எப்படி கேப் விழுகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ லோடிங்க்கு நான் பாருங்கள் மேலேருந்து நூல் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் கிராஸாக கொண்டு வர போகிறேன். இதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொஞ்சமாக அந்த கேப் தெரியும். ஃபஸ்ட்டு பழகிறப்போ நீங்கள் வேணும் இப்படி அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து போட்டு பழகிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வரைஞ்சி தான் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அதிலே பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே லோட் பண்ணுங்கள். இல்லை நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட உள்ளே ஃபில் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் போட்டிருக்கிற லோடிங் பாருங்கள் எவ்வளோ அந்த நெருக்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்தோம். பட் இது பாருங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே லோட் கொடுத்ததுனால அந்த அவுட்லைனை சுற்றி பாருங்கள் எவ்வளோ கேப் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் வந்துட்டு எப்போ லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்குறதுன்னு சொல்கிறது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சுற்றி இன்னொரு அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதை அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே சுற்றி ஒரு அவுட்லைன் இதே நூல்லையே வந்துட்டு நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். நம்ம திரும்ப வந்து ஜரியில் போடணுங்கிறது இல்லை. ஸோ போட்டோம் அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெண்டு வேலையே தெரியும். அவ்வளோதான். நான் வந்து இதை சுற்றி ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கேப்பே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விதமாகவும் லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி இந்த கிரஷன் ஷேப்பில் இருக்கிற டிசைனுக்கும் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இதை பொறுத்த வரைக்கும் இப்படி வளைவாக வருது இல்லைங்களா? இப்போ பாருங்கள் அரை நிலா மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல வந்து இந்த கார்னர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இப்படி லென்த்தாக போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்படி லென்த்தை போட்டிங்க அப்படின்னா இந்த ஷேப் கரெக்டாக வராது. ஸோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த லென்த்து கொண்டுட்டு போகணும். இப்போ வந்து நான் குட்டியாக அந்த இடத்துல போட்டுக்கிறேன். ரொம்ப லென்த்தை கண்டிப்பாக போடக்கூடாது. போட்டுட்டு இதே மாதிரி தான் சேம் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான். அந்த கிராஸ் கொண்டுட்டு போகிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு கொஞ்சம் வேறுபடும். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரணும். நம்ம எல்லா டிசைனுக்கும் ஒரே மாதிரி கிராஸ் கொண்டுட்டு வரக்கூடாது. அதோட அகலம் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதை அப்படியே வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். வேறு கலர் எதுவுமே கொடுக்கல, நான் இதே கலர்லேயே கொடுக்குறேன். இதே கலரில் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். என்னென்னா கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் கொடுக்குறப்ப அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்து காட்டும். இதிலேயே கொடுக்குறப்ப அவ்வளோக்கா தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இதுக்கு அவுட்லைன் கொடுக்குறதும் அப்படி தான். நல்லா குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போடுங்க, ரொம்ப லாங்காக போட வேண்டாம். இப்போ இங்கே 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் எப்படி கொண்டுட்டு வரதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் லோடிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் அந்த கிராஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த கிராஸ் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ளாட் லோடு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அந்த ஃப்ளாட் லோடுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு லோட் பண்ணால் எப்படி இருக்கும், லோட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 டிஃப்ரென்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.